ஜி ஜின்பிங் வாழ்நாள் முழுக்க சீன அதிபராக இருப்பதற்கு சீனாவில் ஒரு புதிய சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட தினம் இன்று. சீனா என்கிற கம்யூனிஸ்ட் தேசத்திற்கு வித்திட்ட மாவோவின் ஆட்சி காலகட்டம்ங்கிறது சர்வாதிகாரத்தனமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலம் மறுபடியும் வரக்கூடாதுங்கிறதுக்காக சீனாவின் பேரமவுண்ட் லீடர் டென் சியோபிங் சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தார். சீனாவின் அதிபராக ஒருவர் இருமுறைக்கு மேல் வரக்கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வந்தார். ஆனால் தற்போதைய அதிபர் ஜி ஜின்பிங்க்கு அது சுத்தமாக பிடிக்கல. தன்னுடைய 2வது ஆட்சி காலகட்ட முடிவுக்கு வரக்கூடிய சமயத்தில் சீன அரசியல் சட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணார். அதன்படி 2018 ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் நாள் சீன அதிபராக வருவதற்கு ஒருவருக்கு காலக்கெடு அப்படிங்கிறது நீக்கப்பட்டுச்சு. இந்த சட்ட திருத்தத்திற்கு மொத்தம் 2963 டெலிகேட்ஸில் 2958 பேர் ஆதரவாக ஓட்டு போட்டாங்க. இந்த சட்ட திருத்தம் மூலமாக சீன அதிபராக ஷி ஜின்பிங்கே தொடர்ந்து இருக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு முறை அவர் ஆட்சி காலகட்டம் முடிவுக்கு வரும்போதும் மறுபடியும் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு அதன் மூலமாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். பேப்பரில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய தலைமை முடிவு பண்ணால் அவரை பதவியிலிருந்து நீக்க முடியும். ஆனால் அவர் பதவியில் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியமில்லை அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. சீனாவை உலகின் புதிய வல்லரசாக மாற்றிக்கொண்டிருக்கும் ஷி ஜின்பிங் தொடர்ந்து சீனாவின் அதிபராக இருப்பதற்கு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்த தினம் இன்று.